சென்னை அடையார் பகுதியில் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த ஒரே குடும்பத்தினர் 3 கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் பெண்ணின் உடலை கண்டெடுக்க தற்போது வரை காவல்துறையினர் திணறி வருகின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் வினோத். முழு விவரம் என்ன? வணக்கம். சென்னை அடையாறில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர்கள் கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் 2 உடல்கள் மீட்கப்பட்ட நிலையில் தற்போது பெண்ணின் உடலை மீட்பதில் போலீசார் தொடர்ந்து திணறி வருகிறார்கள். கடந்த 26ஆம் தேதியன்று அடையார் இந்திரா நகர் முதல் அவென்யூவில் சாக்கு மூட்டையில் இருந்து ரத்தம் வழிவதாக வந்த தகவலின் பேரில் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று அதை திறந்து பார்த்தபோது தலையில் வெட்டுக்காயங்களுடன் சுமார் 25 மதிப்புத்தக்க ஆண் ஒருவர் உயிரிழந்த நிலையில் சாக்குடன் மூட்டையில் கண்டுபிடிக்கப்பட்டார். அதனையடுத்து ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய சவக்கிடங்குக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை என்பதை மேற்கொண்டு வந்தார்கள். அதில்தான் உயிரிழந்தவர் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த கௌரவகுமார் என்பதும் தெரிய வந்திருந்தது. அதே சமயம் வேலை தேடி தனது மனைவி மற்றும் 2 வயது மகனுடன் அவர்கள் சென்னைக்கு வந்திருப்பதும் விசாரணையில் தெரிய வந்தது. குறிப்பாக 27ஆம் தேதி அன்று சத்யேந்தர் என்கிற சந்தோஷ்குமார் என்பவரிடம் சந்தேகத்தின் பேரில் போலீசார் விசாரணை என்பதை நடத்தியிருந்தார்கள். அதில் அவரும் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்தவர் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. அரமனையில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில் பகல் நேர காவலராக பணியாற்றி வந்திருக்கிறார். அப்போதுதான் கௌரவகுமாருக்கு வேலை வாங்கி தருவதாக கூறி கௌரவகுமார் மற்றும் அவரது மனைவி குழந்தையை அவர் கல்லூரி வளாகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்டிடத்தின் 4வது மாடிக்கு அழைத்து சென்றதாகவும் சொல்லப்படுகிறது. அதன் பின்னர் அதே கல்லூரியில் இரவு காவலராக பணியாற்றி வரும் லலித் யாதவ் மற்றும் கொட்டிவாக்கத்தில் உள்ள ஒரு குடியிருப்பில் காவலராக பணியாற்றி வரும் விகாஸ்குமார் ஆகியோருடன் தொடர்பு இருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. இவர்கள் 3 பேரும் சேர்ந்து கௌரவகுமாருடன் அன்று சம்பவம் நடந்த அந்த நாளில் 4 பேரும் சேர்ந்து மது அருந்தியதாகவும் சொல்லப்படுகிறது. அப்போது கௌரவகுமாரின் மனைவியை இந்த 3 நபர்களும் பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதை தட்டி கேட்ட கௌரவகுமார் மற்றும் அவரது மனைவி புனிதா குமாரி மற்றும் 2 வயது ஆண் குழந்தையை அவர்கள் கொடூரமாக தாக்கி அவர்களை கொலை செய்திருக்கிறார்கள். இச்சம்பவம் தமிழகத்தில் ஒரு பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. அதில் குறிப்பாக கொலை செய்யப்பட்ட கௌரவகுமார் உடல் என்பது அடையாறில் கிடைக்கப்பட்ட நிலையில் அவரது குழந்தையின் உடல் என்பது மத்திய கைலாஷ் பக்கிம் கால்வாயிலும் மீட்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அந்த கௌரவகுமாரின் மனைவி புனிதா குமாரின் உடல் என்பது பெருங்குடி குப்பை கிடங்கில் இருப்பதாக அவர்கள் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்ட நிலையில், அதாவது வாக்குமூலமாக அந்த கைது செய்யப்பட்டவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதன் பேரில் பெருங்குடியில் இருக்கக்கூடிய குப்பை கிடங்கில் தொடர்ந்து 3 நாட்களாக காவல்துறை அந்த பெண்ணின் உடலை மீட்பதற்கான பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக 3 நாட்கள் கடந்துமே தற்போது வரை அந்த பெண்ணின் உடல் என்பது போலீசார் கையில் சிக்காமல் இருக்கிறது. குறிப்பாக அந்த கௌரவகுமார் மற்றும் அந்த ஆண் குழந்தையின் உடல் மட்டுமே சிக்கியிருக்கிறது. இந்த நிலையில் பெண்ணின் உடலை தேடும் பணியில் போலீசார் தொடர்ந்து திணறி வரக்கூடிய காட்சிகள் தான் மற்றும் அந்த செய்திகள் தான் நம்மளால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த வழக்கு பொறுத்தவரையில 5 பேர் கைது செய்யப்பட்டாங்க. அதுல சத்யேந்தர், லலித் யாதவ் மற்றும் விகாஸ்குமார் ஆகியோர் 3 பேரை நேற்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவங்களுக்கு 12ஆம் தேதி வரைக்கும் காவல்ல வைக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. இந்த சூழ்நிலை மீண்டும் 2 பேர் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் தகவல் சொல்றாங்க. அதே சமயம் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அந்த பெண்ணின் உடல் எப்போது கிடைக்கும் என்பது எல்லாத்தோட எதிர்பார்ப்பாக இருக்குது. தற்போது வரை போலீசார் அந்த பெருங்குடியில் இருக்கக்கூடிய குப்பை கிடங்குகளை தொடர்ந்து அந்த தேடுதல் பணியில ஈடுபட்டு வராங்க. பொறுத்திருந்தால் தெரிய வரும் பெண்ணின் உடல் மீட்கப்படுமா என்று. தற்போது இந்த வழக்கு என்பது பொறுத்த வரைக்கும் தமிழகத்துல ஒரு பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி வினோத். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. இன்வெஸ்ட்மெண்ட் சேலஞ்ச் கிரெடியா ஷேர் மார்க்கெட்ல 60% லாபம் உறுதியா? ஹை ரிஸ்க். இதே போல சென்னை சிட்டி லிமிட் குள்ள மார்க்கெட் பிரைஸ் 4000 இருக்கிற இடத்துல உங்களுக்கு வெறும் 1690 per square feetக்கு பிளாட் கிடைக்குமா? 100% கேரண்டியா கிடைக்கும். எஸ், லான்ச்சிங் G Square plots at காரனோட நியர் ரெட் ஹில்ஸ். இதை விட கம்மியான பிரைஸ்ல வேற எங்கயாவது பிளாட் காமிச்சீங்கன்னா வெறும் ₹1 கொடுத்து ஒரு பிளாட்டை சொந்தமாக்கிக்கோங்க. For bookings call 8939750009.